திண்டுக்கல் திரையரங்கில் காணாமல் போன தங்கச் செயினை 1 மணி நேரத்தில் தியேட்டர் நிர்வாகத்தின் உதவியுடன் கண்டுபிடித்த போலீசார். திண்டுக்கலை அடுத்து தாடிக்கொம்பு அழுக்குவார்பட்டியைச் சேர்ந்த சக்திவேல், அவரது மனைவி போதுமணி ஆகியோர் திண்டுக்கல் ராஜேந்திரா திரையரங்கிற்கு சனிக்கிழமை இரவு சினிமா பார்ப்பதற்காக வந்தனர். அப்போது குழந்தையின் கழுத்தில் அணிந்திருந்த 1.25 பவுன் தங்கச் செயின் கழண்டு விழுந்து விட்டது. இதனை அறியாமல் வீட்டிற்கு வந்துவிட்டனர். வீட்டுக்கு வந்து பார்த்தபோது செயின் காணாமல் போனது தெரிய வந்ததை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை செயின் காணாமல் போனது தொடர்பாக நகர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையில் சார்பு ஆய்வாளர் சூரியகலா மற்றும் காவலர்கள் தியேட்டர் நிர்வாகத்தின் உதவியுடன் சிசிடி பதிவுகளை ஆய்வு செய்து தியேட்டரை சல்லடை போட்டு சோதனை செய்தனர். அப்போது செயின் தியேட்டரில் இருந்தது. அதனை காவல் நிலையம் கொண்டு வந்து நகர் வடக்கு காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் சூரியகலா மற்றும் தியேட்டர் நிர்வாகத்தின் உரியவிடம் ஒப்படைத்து அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர். செயினை தொலைத்த தம்பதியர் கண்ணீர் மல்க காவல்துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். செயின் காணாமல் போனது தொடர்பாக புகார் அளித்து சுமார் 1 மணி நேரத்தில் விரைவாக நடவடிக்கை எடுத்து நகர் வடக்கு காவல்துறையினர், சமூக ஆர்வலர்கள் தங்கள் பாராட்டை தெரிவித்தனர். அதேபோல் ராஜேந்திரா தியேட்டர் மேலாளர் ஊழியர்களை வைத்து கண்டுபிடித்து கொடுத்ததற்காக மேலாளர் மாயாண்டி அவர்களையும் பாராட்டினர். சொல்ல வந்து படத்துக்கு 6:30 மணிக்கு படத்துக்கு வந்தவங்க காலையில் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி செயின் காணாமல் போயிடுச்சு. அப்புறமேல அது தேடி பிடிச்சி கேமரா ஃபுட்டேஜில் கண்டுபிடிச்சி எடுத்து காவல்துறையிடம் ஒப்படைச்சு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. எவ்வளோ நேரத்தில் கண்டுபிடிச்சிங்க? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் சொல்ல வந்து படத்துக்கு 6:30 மணிக்கு படத்துக்கு வந்தவங்க காலையில் என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி செயின் காணாமல் போயிடுச்சு. அப்புறமேல அது தேடி பிடிச்சி கேமரா ஃபுட்டேஜில் கண்டுபிடிச்சி எடுத்து காவல்துறையிடம் ஒப்படைச்சு உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது.